வணக்கம் சார். இப்ப நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா? 68 பேரும் பாதுகாப்பா இருக்கீங்க அப்படின்னு முன்னாடி பேசின சிதம்பரம்ங்கிறவரு சொன்னாரு. இப்ப அங்க நிலைமை என்னவா இருக்கு? உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவையா இருக்கா? தமிழக அரசு தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? அவங்க உங்ககிட்ட பேசும்போது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? எப்ப உங்களை திரும்ப அழைச்சிட்டு வரதா சொன்னாங்க? இல்ல எங்களுக்கு வந்து நாங்க வந்து டூர் ஏஜென்ட் மேடம், மதுரையில இருந்து. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க. நாங்க ஆல்ரெடி டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியிருக்கோம். மதுரையில இருந்து ஸ்ரீநகருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு ஸ்ரீநகர்ல இருந்து மதுரைக்கு. இப்ப நாங்க வந்து மொதல் ஃபிளைட் வந்து எங்களுக்கு 6 மணிக்கு இருக்கு. அதுக்கு அடுத்த ஃபிளைட் 7 மணிக்கு, 2 ஃபிளைட்டா கிளம்புறோம். ஸோ எங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து இவங்க இங்க போலீஸ் பாதுகாப்பு, மிலிட்ரி பாதுகாப்பு இங்க நல்லாவே இருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இங்க எந்தவித தொந்தரவும் கிடையாது மேடம். அவங்க போயிட்டு இருக்காங்க. வெளியே வந்து கடைகள் எதுவும் கிடையாது. ரோடு முழுவதும் ராணுவத்தினர் இறக்கி விட்டுருக்காங்க. அவங்க எல்லா பக்கமும் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க. நம்மளுடைய அரசு வந்து நிறைய மேற்கொண்டு அவங்க டெல்லியில இருந்தெல்லாம் நிறைய கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்கள கைட்லைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களோட வந்து ஒரு மருத்துவமனையில இருக்காரு. அவரை வந்து ஃபுல் சேஃப்டிக்காக அவங்க ஃபுல் கேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேடம். நிச்சயமா அந்த பயங்கரவாத தாக்குதல் இடத்த வந்து நீங்க நெருங்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தான் இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. உங்களுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான மேடம் ஒரு நிமிஷம். நாங்க இருந்ததுக்கு 2 கிலோமீட்டர் கூட இல்ல, 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் அது நடந்தது. ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் போனது ஏபிசின்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், 3 பிளேஸ் இருக்கு. அது போயிட்டு வந்து லஞ்ச் போயிட்டு திருப்பி போலான்னு சொல்லி பிளான்ல இருந்ததும். ஸோ நாங்க போயிட்டு வர ஆந்தி வேலை நியர்பைல வரும்போது இந்த சம்பவம் நடந்தது. உங்களால அந்த துப்பாக்கி குண்டு சத்தம் எல்லாத்தையும் கேட்க முடிஞ்சதா? அப்ப நீங்க எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல சார் இருந்தீங்க? அதாவது பெஹல்காம்ன்றது வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் மேடம். அங்க இருந்து 2 பார்ட்டா வந்து இந்த பைசன் வேலின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறது. ஏபிசின்றது ஒரு பிரிவு. இந்த வந்து குதிரையில போய் மேல மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா சுத்தி பார்த்துட்டு வர்றது. அந்த இடத்துக்கு போற இடத்துலதான் இந்த இது சம்பவம் நடந்தது மேடம். நாங்க போயிட்டு வந்தது வந்து அந்த திருப்பி அந்த மெயின் ஸ்பாட்டுக்கு நாங்க வந்துட்டோம்.